நாங்கள் வந்துட்டு பொண்ணுங்களா இருக்கிறதே கெத்து தான். கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு கெத்துன்னு சொல்ல மாட்டேன், பாய்ஸ் தான் கெத்துன்னு சொல்லுவேன். எல்லா விஷயத்துலையும் கெத்தா? ஐ மீன் லைக் மூஞ்சி இருந்தா போதும், சில பசங்க மூஞ்சி இருக்காது. அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு. இப்போ நான் ஒரு ரோட்ல போறேன்னா ஒரு பொண்ணை நான் அடிக்க போனா என்ன 4 பேர் வந்து அதே அந்த பொண்ணு வந்து நச்சா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா கேர்ளை பிறந்தோன்னு நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்குலாம் பாயா இருக்கணும் தான் ஆசை. வெள்ளாவில் வச்சு தான் வளர்த்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? கரெக்ட் தானே? இந்த வார்த்தையை கேட்டவனே அக்கா முகத்துல சிரிப்பா பாரு. பசங்களை விட பொண்ணுங்க இந்த விஷயத்துல நாங்க கெத்துப்பா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த வாட்டி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடிச்சிடாதம்மா. கடலை போடுறது, கடலை போடுறது, காசு செலவு பண்றது, சூப்பருங்க. வேற வெளியே போட்டு பிளான் பண்றது, சரி, சேட் பண்றது, வெளியில போறது, ஆமா கேர்ள்ஸ் பண்ணுவோம், பிளான் மட்டும் பண்ணுவோம், பிளானிங் மட்டும் பண்ணுவோம். அது இருந்தாலே போதும். நாங்க வந்துட்டு பொண்ணுங்களா இருக்கிறதே கெத்து தான். ஸ்டாமினா ப்ரோ. ஓகே, ஸ்ட்ரென்த். ஸ்டாமினானா நீங்க எந்த மாதிரி சொல்றீங்க? நான் தெரிஞ்சுக்கலாம். ஓடுறது, சரி, ஜம்ப் பண்றது, தாவறது. அதே தாவரெல்லாம் இருப்பி எல்லாரும். அதான் அது. அப்புறம் ஸ்ட்ரென்த் ப்ரோ. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்குவாங்க. சரி, அதான் யாராக இருந்தாலும் தூக்குவாங்க. அதான் கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு கெத்துன்னு சொல்ல மாட்டேன், பாய்ஸ் தான் கெத்துன்னு சொல்லுவேன். எனக்கு எதனாலன்னா இப்படிலாம் பேசினா நீங்க வளைஞ்சு பாம்பு மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இப்போ லைக் எப்படி சொல்றதுன்னா எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் கரெக்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கெத்து. ஆனா வந்து பாய்ஸோட மென்டாலிட்டினாலே சரி அதெல்லாம் விட்டுடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் தான். எல்லா விஷயத்துலையும் கெத்தா? ஐ மீன் லைக் மூஞ்சி இருந்தா போதும், சில பசங்க மூஞ்சி இருக்காது. ஒரு விஷயம் கூட கெத்து இல்ல பொண்ணுங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை, ரெண்டும் ஈக்குவலாக சீட்லாம் பண்ணுவாங்க. ஈக்குவலா சீட் பண்ணுவாங்களா? ஆமாம். சரி, பாய்ஸ் கூட லைக் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட், கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். எங்கேயோ பாய்ஸ் கூட சீட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. கேர்ள்ஸ் கூட சீட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படியோ போவோம். 2 பேரும் சீட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு. சரி, ஸோ ஃபேஷன் மெயின்டைன் பண்ணுறதுல பொண்ணுங்க நல்லா பார்ப்பாங்க. ஓ சரி, ஆமாம். பட் அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு வேலை செய்யலை. அவ்வளோதான். ஓகே, இங்கே நோ ஐடியா. இல்லை எமோஷனல் பேலன்ஸ் பண்ணுறது. ஓ, அது வந்து பொண்ணுங்க வந்து கெத்தா? ஆமாம், அது நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். படிப்ஸில் பொண்ணுங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதாவது பசங்க வந்து கேஷுவலாக ஹாப்பியாக நம்ம இன்னைக்கு என்னடா வந்தா போனா அப்படின்னு இருப்பாங்க. நாங்களாம் வந்து நாங்கள் இல்லை பொண்ணுங்க ஒரு அதாவது நான் அந்த அளவுலாம் இல்லை. சரி ஓகே வச்சுக்கோங்க, பேசிக்காக நான் பொண்ணு. அதனால நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பசங்களாம் அப்படியே கேஷுவலாக வந்தாமலை அப்படின்னு இருப்பாங்க. கெத்துன்னு சொன்னா இது சொல்லு. இப்போ பொண்ணுலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொண்ணு படிக்கிற விஷயத்துல எங்களை அடிச்சிக்க முடியாது, பசங்களாச்சும் ஏதாச்சும் நாங்கள் தான் அப்படி சொல்லுது. படிக்கிறதுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். படிப்பு பாஸ் ஆனா போதும், அவ்வளோ மார்க் எடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோ அவங்க வந்து படிக்கணும், நிறைய அவங்க போட்டி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதில் நாங்கள் கெத்து. நாங்கள் அதில் கெத்து, எங்களுக்கு பாஸ் ஆனா அது வீட்லேயே இருக்கோங்கண்ணா. அது இல்லைன்னா வேலை இருக்கும். சில பொண்ணுங்களாம் சாமான்லாம் கழுவும், சில பொண்ணுங்கள்லாம் கழுவெல்லாம் தெரியாது. வீட்லேயே உட்காந்து இருக்கோங்க, அதுங்களுக்கு போர் அடிச்சா படிக்கோங்க. நாங்கள் அப்படி இல்லை, போர் அடிச்சா யாராச்சும் பிடிச்சா அடிக்கிறது, அதான் நம்ம வேலை. 4 மணிக்கு வரோம், ஸ்கூலை விட்டு 4 மணிக்கு வரோன்னா 5 மணி வரைக்கும் வெளியே உட்காருவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம், காப்பி குடிப்போம், டீ குடிப்போம். அப்புறம் 6 மணி 6:30 மணி படிக்கலான்னு போவோம். ஒரு 5 நிமிஷம் படிப்போம். அவள் படிக்க தோணா தப்பான செல்லெத்து வச்சுன்னு நோண்டிக்கின்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துக்கின்னு அப்படியே டைம் ஒரு 8 9. நடுவில் வர அம்மா வர கடைக்கு அனுப்பாங்க, சிக்கன் வாங்கின்னு வா, இது வாங்கின்னு வா, அது வாங்கின்னு வான்னு. அது போலனால டைம் கிடைக்காது படிக்க. டைம் கிடைச்சாலும் படிக்க மாட்டோம். அது விட்டு அடிப்போம் எங்களை மாரி யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி இப்போ சொன்னியே, இது நியாயமான அடிப்போம், கெத்தா அடிப்போம். பசங்க பொண்ணுங்களோட பசங்க கெத்துனா பிட் அடிக்கிறதுல நாங்கள் கெத்துங்க. என்னடா கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஓகே, கான்ஃபிடன்ஸ், வாவ் சூப்பர். எமோஷனல் மெச்சூரிட்டி. எமோஷனல் மெச்சூரிட்டினா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த மாதிரி? லைக் சில இதுக்கு வந்து நாங்களால மல்டி டாஸ்க் பண்ண முடியும், யோசிச்சு லைக் முடிவு எடுக்க முடியும். பசங்களுக்குலாம் மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறோம் we can do it better than them to an extent. ஓகே,
சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுல எப்படி பசங்களை கழட்டி விட்டு ஹேண்டில் பண்றதா? இல்ல அந்த பசங்க யாரு கழட்டி விட்டா? நீ ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுங்க தான் கழட்டி விடுறது. சரி நான் சும்மா சொல்லிட்டேன், சாரி, சண்டை கடாதீங்க. அந்த சிச்சுவேஷனை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றது. எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் இப்ப பசங்களே வந்து ஏதா பண்ணா கூட நாங்கெல்லாம் பொறுத்து போவோம். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. சரி, I wouldn't say that we are better or you're better. I would say that we're all equal because we're in 2023. அதான் இப்போ நான் ஒரு ரோட்ல போறேன்னா ஒரு பொண்ணை நான் அடிக்க போனா என்ன 4 பேர் வந்து அதே அந்த பொண்ணு வந்து நினைச்சா யாருமே மதிக்க மாட்டாங்க. இது பாரு பிராங்க் வீடியோன்றாங்க. இதெல்லாம் கதையாகுது. அவங்களுக்கும் உந்தா அரை எனக்கும் உந்தா மட்டும் என்ன இதெல்லாம் கதையா இருக்கு. எல்லாருக்கும் அடினா அடிதான். ஏன்னா கேர்ளை பிறந்தோன்னு நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்குலாம் பாயா இருக்கணும் தான் ஆசை. ஜாலியாக என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை உங்களுக்கு? நல்ல ஃப்ரீடம் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். எனக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பையன் அந்த ஃப்ரீடம் இருக்கு. யார் சொன்னா? எங்க அம்மா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. பொதுவா வந்து நைட்லலாம் வெளியெல்லாம் சுத்த முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. இதுவே நான் ஒரு பாயா இருந்தா எனக்கு தோன்றதை நான் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து ஈவென்ட் போறேன், வீக்லி ஈவென்ட் போறேன். அது பிளேஸ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி லாங்காக இருக்கும். பட் எங்கள் அம்மா கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன அனுப்புறதுக்கு. இதுவே ஒரு பாயாக இருந்தால் இப்படி இருக்கிறோம்ல, சொல்லிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, இஷ்டத்துக்கு சுத்தம் சொல்கிறீங்கல்ல. ஆனால் எனக்கும் சில சின்ன சின்ன ஆசைலாம் இருக்குது. ஆஸ் அ பாயாக இருந்தால் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு இப்படி ஆசைலாம் இருக்கா? அது கேர்ளாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அதனால தான் யோசிப்பேன். இதுவே ஒரு பாயாக இருந்தால் என்னால் என்ன தோணுது நான் செய்வேன். இப்போ உங்களுக்கு வரப்போகிற பையன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா ஏற்றுப்பீங்களா? டேம் ஷூர். 2 பேர் உட்காந்து கோடி போண்டா. என்னடா கேக்குறேன் நீ கேள்வி? அவங்களுக்கு நானே அதுக்கு பேர் மட்டும் என்ன? ஊத்தி கொடுத்து குடிக்கலாம் பாத்துக்கிறேன்டா. அப்படியா? லிமிட்டா வச்சுக்கிறது தப்பு இல்ல. நான் என்கரேஜ் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதான் அது நான் பண்ணுவேன்னா டேம் ஷூர் பண்ண மாட்டேன். சரி, நீங்க பண்ண மாட்டீங்க? வீட்டு வேலை பசங்க பண்ண முடியாதுன்றீங்களா? பண்றாங்களா? நீங்க பண்றீங்களா? நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். நான் தாங்க சமைக்கணும், நான் தான் சாப்பிடணும், நான் தான் துணி துவைக்கணும். சரி, அந்த மாதிரி வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அந்த மாதிரி பையன் கிடைச்சா நீங்க வந்து ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? அக்செப்டடா ஆர் நாட்? இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க எனக்கு பையனே வேண்டாம், பாய் ஃப்ரெண்டே வேண்டாம், சந்தோஷமா இருக்கேன். அது ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இங்க அடி வாங்கிருப்பாங்க. நான் அடி வாங்கல, என் ஃப்ரெண்ட் அடி வாங்கிருக்கா. அதனால நான் அடி வாங்குனேன். சரி, என்ன மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருக்க கூடாது. இந்த சைடும் தெரிஞ்சால அந்த சைடும் தெரிஞ்சால நான் நம்ப மாட்டிப்போம். அவனுக்கும் பிரச்சனை இவனுக்கும் பிரச்சனை. நடுல எனக்கு ஃபோன் வரும். சொல்றதெல்லாம் உண்மை இல்லடி. சொல்லுமா நீ சொல்லு. எனக்கு ஃபோன் வரும். அவளை மரியாதையா பேச சொல்லு. அவ பேசல, இங்க பாரு கையை எடுத்துட்டு அவன் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், மரியாதை பாரு, அவளுக்கு அனுப்பி அவளை பேச சொல்லு. நான் கேட்டேன், நீ ஃபோன் பண்ணியா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. அப்ப நான் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல தான்டா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பேசணும். இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். இவங்க பண்றதுங்க அவ துணைக்கு ஒரு ஆளு. அவங்க கால் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி. இது சாப்பிட்டா நான் சொல்லுவேன் என்ன வேலை அப்படின்னு. வேணாம், எங்க வீட்லயே சொல்லிட்டாங்க. என்ன வேலைன்னு சொல்லுவாங்க அவங்களே. ஆண்டவா, இது வீட்டுக்கு தெரியாம இருந்தா சந்தோஷம். இப்போ நைட் நேரங்கள்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பசங்க கூப்பிட்டா வருவாங்க, பொண்ணுங்கலாம் வர மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மையா? பொண்ணுங்க கூப்பிட்டாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? 50% உண்மைதான். பிகாஸ் இப்போ என் வீட்லயே என்ன விட மாட்டாங்க வெளியே. ஒரு 50% வீட்டில் வந்துட்டு ஒரு சில் டைப்பாக இருக்கலாம். ஸோ அதனால விடலாம். பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. வெள்ளாவில் வச்சு தான் வளர்த்தாங்களா இல்லை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா? கரெக்டு தானே? நீங்கள் போடாதீங்க. இல்லைங்க, என்னங்க சொல்லுங்க. வேற எந்த விஷயத்துலாம் கெத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த விஷயத்துல தான். மற்ற எல்லா விஷயத்துலையும் இதெல்லாம் வந்து கெத்துன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம். ஓகே. இல்லை, நிறைய பேர் நிறையா சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்க. அப்படியா? கேர்ள்ஸ் கொஞ்சம் படிச்சிருவாங்க. ஆன் ஸ்பாட்ல நல்லா இங்கிலீஷ் பேசிடுவாங்க. எதனா அதெல்லாம் ஒத்துக்கிறேங்க. ஆன் ஸ்பாட்ல எதனா மேம் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு செமினார்னா கூட தலையாடிடும். நேற்று கூட சடனா எம்சினாங்க. அது மாதிரி அவ்வளோதான். நீங்க பச்சு எழுதுறீங்க, நாங்க பார்த்து எழுதுறோம். உங்களுக்கு என்ன வேணா டிஃப்ரெண்ட். படிப்பு பார்த்து எழுதுறோம், அவ்வளவுதான். நாங்களும் பாஸ் ஆயிடுவோம், நீங்களும் பாஸ் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவ்வளோ இங்கே பாருங்க, உங்களுக்கு பைக் இருக்கு. ஸோ காலேஜ் சொன்னே கிளம்பி வந்துடுவீங்க. இப்போ நான் ஃபோன் பண்ற ஃப்ரெண்டுக்கு பைக் இருக்கணும். அவன் அந்த நேரத்துக்கு அவங்க வீட்டில் அவ்வளோ வெளியில விடணும். இதே நீங்க கிளம்புறீங்க
இருந்தீங்கன்னா வீட்டுல உங்களை வந்து அவ்வளவு கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்கப்பா போற தம்பி, சரிப்பா போயிட்டு பத்திரமா வந்துருப்பா, அவ்வளவுதான். அங்க போறேன், எங்க போற, யார் கூட போற, எப்படி போற, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். அப்ப இந்த விஷயத்துல வந்து பசங்க தான் கெத்து. கெத்தே இல்ல, இது கெத்தே கிடையாது. பிரச்சனை அவங்க இறங்கி பண்ணுவோம், சண்டைனா போய் இறங்கி சண்டை போடுவோம், எத்தனை சப்போர்ட் பேர் பண்ணுவோம். இதுவரைக்கும் எத்தனை பேர் அடிச்சு அடிச்சுலாம் பண்ணக்கூடாது, நாங்க வைலன்ஸ் கையில எடுக்க மாட்டோம். அதாவது பசங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, பொண்ணுங்களுக்கு அது இல்ல, அவ்வளவுதான். மேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பொண்ணுங்களும் செய்வாங்க. Subscribe to G Green channel. Please subscribe to G Green channel.